வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு our show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ. என்னென்ன 4 சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இன்னைக்கு இவங்க சொல்லி தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு தளர்வு பயிற்சி வந்து பார்க்க போகிறோம். உடல் அப்படியே வந்து நல்ல முறுக்கிற தன்மை மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதனால வந்து நல்லா வந்து உடம்பு முழுக்க வந்து தளர்வாயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் அப்படின்னா தொடையில் இருக்க இந்த மேல் பகுதியில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸ்ட்ரெச்னா நல்ல ஒரு இழிவுத்தன்மை எல்லாமே இப்போ வந்து தசைகள் எல்லாமே வந்து இப்படி குறுகி இப்படி இருக்கும். அது வந்து நம்ம பயிற்சி செஞ்சு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் லூசன் ஆக்கிடுவோம். ஸோ அது லூசன் ஆக்கும்போது அந்த ஸ்ட்ரெச் ஆகும். அதுதான் வந்து அது பேர் வந்து நம்ம சொல்கிறோம். அது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மேல் பகுதி உடம்பு இருக்கிற மேல் பகுதி வந்து ஃபுல்லாகவே வந்து முடுகிற தன்மை ஏற்படும். இதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது மலச்சிக்கல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது இது. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு வந்து நம்ம நல்லா உடலை இப்படி முறுக்கிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் முன்னோக்கி குனிகிற ஆசனம் எல்லாமே பண்ணுறோமோ, அதெல்லாம் வந்து இந்த மலச்சிக்கல் அவங்களுக்கு வந்து வரவே வராது. இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சில பயிற்சி பண்ணுறதுனா எடுப்பிலே வந்து உடனே வந்து அந்த ட்விஸ்டிங் ஆசனா பண்ண முடியாது. அதுக்காக வந்து ஒரு சிலதை பண்ணிட்டு பண்ணலாம். நம்ம இதில் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கோம். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு அப்படியே கைகள் இடது கையை வந்து வலது கால் மேலே இப்படி வச்சுட்டு கையை வந்து இப்படி பின்னோக்கி வச்சுட்டு முதுகு தாண்டை வந்து நல்லா நேராக வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி திரும்ப போகிறோம். ஒரு சில வினாடிகள் இதில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இடது பக்கம் சேரும். இப்போ இந்த மாதிரி திரும்பும் போது பார்த்தீங்கன்னா முதுகு வந்து நல்லா நேராக வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 இன்ச் வந்து முதுகு தண்ணி நல்லா நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பணும். அப்படி இல்லாமல் நம்ம இப்படி உட்காந்துட்டு பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக வராது. இப்போ மறுபடியும் பண்ணலாம். எதுக்கு ஒரு சில வினாடி மட்டும் நம்ம எப்படி இருக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடனே செஞ்சோம்னா தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒரு 2-3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போகலான்னு சொல்லி. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ ஒரு ஆசனாக்கு போயிடலாம். இப்போ இடது காலை இப்படி முன்னோக்கி இப்படி நல்லா வச்சிடுறோம். வச்சுட்டு வலது காலை இப்படி வைக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட இந்த மேல் பகுதி இருக்க உடம்பை மட்டும் நல்லா இப்படி திருப்புறோம். கை வேணால் இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி திரும்பணும். உங்களோட பாதி வயிறு வந்து வெளியில் வரணும். வெளியில் வந்தால் தான் நல்லா வந்து முறுக்குத்தன்மை ஏற்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இப்படி கொண்டு வந்துட்டு கை வந்து இந்த வலது கையோட இந்த எல்போ இருக்குல்ல இதை எடுத்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைகள் வந்து நீங்கள் காலை பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி விட்டுறதுனாலும் விட்டுறலாம். இப்போது என்ன பண்ண போகிறோம், இடது கையை கொண்டு போயிட்டு இந்த வலது காலை வந்து இப்படி பிடிக்க போகிறோம். இப்போது இந்த எல்போவை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதிலே அடுத்த ஒரு வேறுபாடு என்ன இருக்குன்னா இந்த காலை இன்னும் கொஞ்சம் இப்படி கிட்ட கொண்டு வரணும். உங்களோட எல்போ மடியும். இந்த மாதிரி எல்போ மடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த வலது காலில் இருக்க இந்த தொடை மேல் பகுதி வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். One 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து பண்ணிடலாம். இப்போ வலது காலை முன்னோக்கி வச்சிடலாம்.
வச்சுட்டு இந்த கைகள் வச்சு நல்லாவே முதுகு தண்டை நல்லா நேராக்கிக்கோங்க. நேராக்கிட்டு நல்லா இப்படி திரும்பிட்டு அதுக்கப்புறம் இடது கை நல்லா கீழே வச்சுட்டு இப்போது வலது கையால் இந்த காலை இப்படி பிடிச்சி 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த வேறுபாடு 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கமும் பண்ணிட்டோம், வலது பக்கமும் வந்து பண்ணிட்டோம். இதுதான் வந்து மாற்று ஆசனம். இதில் இல்லை எனக்கு கொஞ்சம் வேறு ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாலாசனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்ஜாரி ஆசனம் பண்ணலாம். இப்போ பாலாசனம் பண்ணலாம். வஜ்ராசனம் உட்காந்து கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே கீழே வரும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இந்த ஆசனம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்களா, அத்லெட்டிக் பர்சன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட தொடைப்பகுதி சதைகளில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதேமாதிரி கால்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். காஃப் மசிலாக இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ரிங் மசிலாக இருந்தாலும் சரி, எல்லா மசில்ஸுமே வந்து நல்லாவே தளர்வடைஞ்சிரும். ஸோ அடுத்த ஆசனம் நம்ம செய்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க. அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும். அதுக்காக நேரம் ஒதுக்கணும். இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், என்ன மாதிரியான வேர்ப் ஃபார்ம் வச்சிருக்கோம், அந்த வேர்ப் ஃபார்ம்ஸை நம்ம எப்படிலாம் பிரிச்சு எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், டென்சஸ், காலங்கள் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் வரும்போது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி காலங்கள் இருக்கு. இதுலயுமே நம்ம என்ன பண்றோம், இந்த காலங்களையே நம்ம என்ன பண்றோம், இந்த 3 காலங்களை வச்சுட்டு இன்னொரு 9 கேட்டகரிஸா பிரிக்கிறோம் இல்லையா. மொத்தமா 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. அந்த 12 கைண்ட்ஸுமே நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு வித்தியாசமான, அதாவது நான் செய்யறேன், செஞ்சுட்டு இருக்கேன், செய்ய போறேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே கரெக்டா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாத்தி கொடுக்குது இல்லையா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது வேணும் அப்படின்னா டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுனா ரூல். நமக்கு அந்த ரூல் தெரிஞ்சா ஓகே, ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதுறதுல, அதாவது ரிட்டன்லையோ சொல்றதுலையோ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆக்ஷன் வார்த்தைகள், நீங்கள் என்ன ஆக்ஷன் தரீங்க, உங்கள் சென்டென்ஸ்க்கு ஏற்றாப்புல தரீங்களா, இல்லை இந்த ஆக்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து சப்ஜெக்ட்ல நீங்க என்ன கொடுக்குறீங்கன்றா, எதர் நேம் வச்சு நீங்க சொல்றீங்களா, இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ங்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வச்சு சொல்றீங்களா, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வச்சு சொல்றீங்களா, இல்ல வெறும் ப்ரோனவுன்ஸ் ஆர் டைரக்ட் சப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ விச் இஸ் இண்டிகேட் நமக்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஆக்ஷன் வேர்பும் இருக்கிற போது இடையில நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரூல்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரலாம், மாத்திக்கிட்டே வரலாம். ஸோ ஒன்லி நம்ம சப்ஜெக்ட், ரூல், வேர்ப் ஃபார்ம் இதை மட்டும் வச்சு சென்டென்ஸ் அமைச்சா கரெக்டாக இருக்குமானா ஆப்வியஸாக கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இல்லை, எனக்கு இன்னும் அந்த சென்டென்ஸ் முழுமையை அடையணும், எனக்கு அவன் இந்த வேலையை இந்த இடத்துல செஞ்சான் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் அந்த வேர்ப் ஃபார்ம், அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த வாக்கியத்தை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, ரூல் என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க. சரி, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்குறோம். ஸோ வேர்ப் ஃபார்ம் வரும்போது V1, V2, V3 ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ப் தான். ஸோ என்ன எடுக்கிறோன்னா செல் அப்படின்னு எடுக்கிறோம். இது ப்ரெசென்ட்ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த செல்லுங்கிறது வந்து விற்க அப்படிங்கிறது தான். இதே செல்லுங்கிறதுல வந்து ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்கும்,
ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எடுத்திருக்கிறது செல், அதாவது SELL, அது இது வந்து விற்க அப்படின்னு சொல்கிறோம். இதையே வந்து CELL, இந்த செல்லை வந்து நம்ம பேட்ரிஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன் செல்ஸ், அதை கூட நம்ம சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. அப்போ ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஹோமோஃபோன்ஸில் வரக்கூடியது. இதை எப்படி மேம் நான் தெரிஞ்சுக்கலாம், எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, உங்களோட வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு பொருளை விற்கிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல SELL வரணும். அதுவே ஒரு பொருளில் ஏதோ வேலை செய்யாத மாதிரி இருக்குன்னா அது பேட்ரி அப்படின்னு வரலாம். இல்லை ஏதாவது டெஃபிஷியன்சி, குறைபாடு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இடத்துல பயாலஜிக்கலாக செல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம மாற்றி சொல்லிக்கணும். பட் இட்ஸ் அ ஹோமோஃபோன். ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ செல், இந்த இடத்துல பாஸ்ட் வரும்போது சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிசிபல்லையும் சோல்டு தான். அதாவது இந்த இடத்துல இங்கே விற்க அப்படின்னு இருக்கும்போது விட்ரேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொருளை நான் விற்றேன் அப்படிங்கிறது. V3 வரும்போது நீங்கள் ஃபியூச்சரில் சொல்ல போகிறீங்க, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்ல போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரூலை மாற்றிக்கலாம். ஸோ அப்போ செல்லுங்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு சப்ஜெக்டில் எழுதலாம். நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், ரூல் எழுதலாம். என்ன ரூல் எழுத போகிறோம்? சப்ஜெக்ட் கூட வில் ஆர் ஷால். எதுக்காக வில் ஆர் ஷால் எடுக்கிறோம்? ஃபியூச்சர் இருக்கிறதுனால வில் ஆர் ஷால். ஸோ இவங்க கூட யார் எடுக்கிறோன்னா நெகட்டிவ், நாட். தென் பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால ஹாவ், ஃபாலோட் பை என்ன ஆக்ஷன் உங்களுக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னால V3 எடுக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் அமைக்கலாமா? எக்ஸாம்பிள். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு நேம் எடுக்கிறேன், ராம் வில் நாட் ஹாவ். இப்போ சப்ஜெக்ட் ரெடி, வில் நாட் ஹாவ், ரூலும் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணல? V3 சோல்டு. ஸோ ராம் என்ன பண்ணல? விற்கவே இல்லை. அப்போ ராம் விட்டு இருக்க மாட்டார், முடிஞ்சிருச்சு. எதை அப்படின்னும் போது ராம் வில் நாட் ஹாவ் சோல்டு த வெஜ்ஜீஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. எந்த பொருள், அதாவது இங்கே வந்து விற்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை விட்டு இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் என்ன பொருளோ நீங்கள் அதை சொல்லிக்கலாம். என்ன ப்ராடக்ட்டோ அது நீங்கள் இங்கே இண்டிகேட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன ப்ராடக்ட் சொல்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ ராம், ஸோ ராம் என்ன பண்ணல? வில் நாட் ஹாவ் சோல்டு த வெஜிடபிள்ஸ். ராம் காய்கறிகளை will not have sold இல்லையா? விற்றிருக்க. ஸோ இதை இங்கே ராமுங்கிறது ஜெண்டர் மேலுங்கிறதுனால மாட்டான், இதுவே ஃபீமேலாக இருந்தால் மாட்டாள் அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ ராமுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ளே ஆயிருக்கு, த வெஜிடபிள்ஸுங்கிறது செகண்டாக ப்ளே ஆயிருக்கு, காய்கறிகளை அப்படின்னு. விற்றிருக்க அப்படிங்கும் போது சோல்டு, இது வந்து மூணாவதாக ப்ளே ஆயிருக்கு. மாட்டான் அப்படிங்கிறது வில் நாட் ஹேவ், நாலாவது. ஸோ அப்போது நம்ம இங்கிலீஷில் எழுதுறதுக்கும் தமிழ் எழுதுறதுக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. எப்படின்னா முன்னாடி பின்னாடி அந்த அரேஞ்சிங் தான். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அரேஞ்சிங் வரும்போது ராம் எங்கே இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற செயலை வந்து அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தமிழில் அப்படியே இங்கிலீஷில் எழுதுற மாதிரி தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்லேட் பண்ணாமல் மீனிங்ஸ், அர்த்தங்கள் சொல்லணும், அதுதான் முக்கியம். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் செல் சோல்டுங்கிறத வச்சு ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா?
வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே சன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? நிறைய ஐதீகங்களையும் சூரியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனா நம்மளுடைய உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கும் சரி, இல்ல நம்மளுடைய வளர்ச்சிக்குமே சரி, இந்த சன் எந்த அளவுக்கு தேவைப்படுது தெரியுமா? இன்கேஸ் ஒரு வேளை இந்த சன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பூமியில என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இந்த சூரியன் மறைஞ்ச ஃபர்ஸ்ட் 8 நிமிஷம் நமக்கு சூரியன் மறைஞ்ச மாதிரியே தெரியாது. ஏன்னா அதோடைய லைட் இன்னுமே இடத்துல டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும். சரி, அந்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் விஷயம் என்னன்னா, காத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள காத்து அடிக்கிறதுக்கான வேலையே இருக்காது. கடல்ல வெப்பநிலை எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். கடலும் அலை இல்லாம அப்படியே சமமாயிரும். சன் இல்லாதனால டெம்பரேச்சர் ரேப்பிடா குறைய ஆரம்பிச்சிடும். அப்படின்றதுக்குள்ள ஃபுல்லாவே கோல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, இது எதையுமே உங்களால சரியா பார்க்கவே முடியாது. ஏன்னா சூரியன் போன அந்த 8 நிமிஷத்துலயே உடனே கையெல்லாம் பிளாக் ஆயிடும். ஸோ வெளிச்சம் அப்படின்றதே இந்த பூமிக்கு கிடைக்காது. அது இல்லாம எர்த்தோடைய ஆக்சிஸ்ல இருந்து எர்த் பிரிஞ்சு போய் பலாயிரம் மைலுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க மனுஷங்க வாழ்வாங்க. ஆல்ரெடி நமக்கு சன் இல்லாத டெம்பரேச்சரே நம்மளால தாங்க முடியாது. ஃபுல்லா உறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உலகம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நீங்க எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணாலும் சரி, எமர்ஜென்சி டோர்ன்றது கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்கன்னா எமர்ஜென்சி டோர் திறந்தா பாட்டுன்னு நீங்க திறந்துடலாம். பட் கொஞ்சம் டஃபா வச்சிருப்பாங்க. அது ஓகே, அது தொடவே விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா செயின் இருக்கும். அதை பிடிச்சி நிறுத்தினோம்னா ட்ரெயின் நின்றும், இறங்கிடுவோம். சரி, இதெல்லாம் ஓகே. ஃப்ளைட்டில் போகும்போது எமர்ஜென்சின்னு ஒன்று வச்சுருக்காங்களா, இதை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? நிறைய பேருக்கு அப்படி இழுத்தா என்ன ஆகும் அப்படின்ற ஆர்வம் வேறு அதிகமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற எமர்ஜென்சி லிவரை பிடிச்சி இழுத்தா எல்லாரும் நினைப்பாங்க டப்புன்னு டோர் ஓப்பன் ஆயிரும், அந்த ப்ரெஷரில் எல்லாத்தையும் வேக்கு மாதிரி இழுக்கும், அப்படியே ஆட்கள்லாம் பறந்து போயிடுவாங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம பறந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் அந்த எமர்ஜென்சி டோரை ஓப்பனே பண்ண முடியாது. லிவரை பிடிச்சி இழுக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரஷர் தான். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் அந்த டோரை திறக்கவே முடியாது ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது. இன்கேஸ் உங்களுக்கு அதை திறக்கணும் அப்படின்னா நீங்கள் கிரவுண்டில் இருந்தால் மட்டும்தான் திறக்க முடியும். அப்படியே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நான் இழுத்தே ஆகணும், கிளம்பி ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணால் மட்டுமே, தரையில் இருந்தால் மட்டுமே தான் அந்த லிவரே உங்களால் பிடிச்சி இழுத்து அந்த டோரை ஓப்பனே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் முடியாது. கண்டிப்பாக நான் ஒரு தடவையாக அந்த எமர்ஜென்சி லிவரில் கை வச்சேன் அவன் கை வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக பைலட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், எந்த எமர்ஜென்சி டோரை திறக்கிறாங்க அப்படின்னு முதல் கொண்டு. உடனே ஹேர் ஹோஸ்டர்ஸ் உங்ககிட்ட வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க, தப்புங்க, இல்லைன்னா உங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படிலாம் சொல்லி மிரட்டுவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. என்னையா இவன் உடம்பு ஆமை ஓடு மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சில பேர் கம்பேர் பண்ணுவாங்க. ஆமை ஓடு என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் ஸ்ட்ராங்கு தான். 22 கேலிபர் புல்லட் கன்னை எடுத்து பட்டுன்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புல்லட் போகிற அந்த வேகத்தில் அது உடச்சிரும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அதான் கிடையாது. கொஞ்சம் ஸ்லைட்டாக அது சேஞ்ச் ஆனால் கூட, பொசிஷன் சேஞ்ச் ஆனால் கூட அந்த ஓடில் பட்டு புல்லட் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர்த்து, அந்த புல்லட் நேராக போய் உடைக்கணும் அப்படின்னா ரொம்ப அக்யூரஸியாக கரெக்டாக சென்டராக பார்த்து அடித்தா மட்டுமே தான் அது உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேற எங்க அடிச்சாலும் புல்லட் தெரிக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டின்னு சொல்றாங்க. சரி, அப்போ உடைக்கவே முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ 9mm புல்லட்டை எடுத்து கன்னை ஷூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரா போகும். ஆனா ஒண்ணுனா உடைச்சு தெரிச்சிரும். அதுவே ஒரு 10 வச்சிங்கனாலும், 10 ஆமை ஷெல்லை வச்சிங்கனாலும், ஓட வச்சிங்கனாலும் அது உடச்சிக்கிட்டே போய் ஒரு 7-8 ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே அது விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இவ்வளோ ஏன், அந்த புல்லட்டே ஓரளவுக்கு நசுங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆமையோட ஓடு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸ்பைடர்மேன் படம் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஸ்பைடர் கடிச்ச உடனே நாமளும் ஸ்பைடர்மேனா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கையில எல்லாம் ஊற ஓட்டவங்க உண்டு அப்படின்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு 4-5 பேர் அப்படிதான். அந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. ஆனா ரேடியல் ஆக்டிவ் ஸ்பைடர் உண்மையிலேயே ஒரு மனுஷனை கடிச்சா அந்த மனுஷனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஃபஸ்ட்டு அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கும், அடுத்ததாக வாமிட் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் ரேடியல் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால் நீங்கள் நினைக்கிறத ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சும்மா கையை வச்சு இழுத்தாலே முடி வந்துடும்ன்ற லெவலில் ஃபாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இம்யூனிட்டி பவர்லாம் இருக்கு இல்லையா நமக்கு, அதெல்லாம் டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ரேடியல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம பாடியில் எல்லாம் போயிடும். நிறைய ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும், ஸ்கின் எல்லாம் அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும். இப்படி எக்கச்சக்க ஆனா இது ஒரு தடவை கடிச்சால் மட்டும்தான். இன்கேஸ் அது ஒரு 2-3 தடவை தொடர்ச்சியா கடிக்க ஆரம்பிச்சா நிலைமை என்ன ஆகும்? ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல்மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வேல்மாலை team.